the Holy Spirit. இல்லாட்டா we end up losing. அந்த பிளாக் மேன் போயிட்டு வந்தான் நம்ம மேலே பாஸ்டர் பார்க்குற சொத்துக்காரங்களாம் பார்த்துருக்கா மேலே போய் பாஸ்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம everybody has to try and கிறிஸ்துவ முன்னிறுத்து அவரை வணங்கி, ரெண்டாவது அவருடைய பிரசன்ஸ்குள்ளாகவே அவர் நம்மளை நடத்தினபடி அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க, நான் என் இஷ்டப்படி நடக்க வேண்டாம், நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்க, அப்ப நான் நடத்தப்படுவேன். நீருடைய லட்சியம் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே துதி. ஆண்டவரே முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ். உலகத்தில் தேவைப்படும், ஆனால் அவர் மூலம் வர்றதை நிற்கும். God is going to bless this world, people, his people. But at the same time, let us not go run after things. It will come running after us. Automatically things will run after us. But only person whom we need is Christ. The கிறிஸ்துவை நான் ஒரு முறை இலங்கையில் பிரசங்கிக்க போகிறேன், ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணேன், கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம். அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிறிஸ்துன்ற வார்த்தையே வராது, கிறிஸ்து அப்படின்வாங்க. எனக்கு அது கிழிக்கிற மாதிரி தெரியும். என்னடா இது, என்ன பேச்சு பேசுகிறாங்க, ஐயோ சாமி, நம்மளுக்கு ஒத்து வராதுடா. இவனில் சுட்டு போட்ட ஆளு இவனுக்கு வராது, நம்மளுக்கு ஒத்து வராது. ஏன்னா நம்ம படித்த விதம் அவங்களுக்கு புரியல, பேசிக்காக அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டது எல்லாமே இந்தியன்ஸ்கிட்ட நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. நம்ம ஆளுங்க பணத்துக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க, அது நல்லா தெரியும். பணத்துக்காகவே அங்கேயே ஆட்டை போட்டு வரலாமா பார்ப்பாங்க. அண்ணே உங்களுக்கு நான் சொல்கிறேன், என் பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்கிறேன், பணத்துக்காக வேலை செய்யாதீங்க, தேவனுக்காக வேலை செய்யுங்க. வேலை செய்தீங்கன்னா கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார். அவருக்கு தன்னால் பார்த்துக்குவார். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய ஆளுங்க உளுர்ந்தது காரணம் இந்த மணி மேக்ஸ் மெனி திங்ஸ், மணி மேக்ஸ் மெனி ஈவில் ஆல்சோ. பண்ணி விட்டுட்டு போயிடும். மணி இஸ் நத்திங், தெரியுமா? அது ஒன்றுமே கிடையாது, வெறும் காகிதம். ஆனால் நம்ம எல்லாம் அதில் தான் உட்காந்துட்டுருக்குறோம். அதனால் இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவரே நீர் போதும், நீர் மாத்திரம் போதும். அப்போ அவரை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம வின் பண்ணுவோம். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்கிறேன். இயேசுவே நம்மளுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. ஹலோ, ஜான் சாமியல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.